மேல்பட்டிங்கிற ஊரில் மங்களம்மான்னு ஒரு பணக்காரி இருந்தா. அவளுக்கு 2 மகன்களும் 1 மகளும் இருந்தாங்க. மங்களம்மா தன்னோட 35வது வயசில் தன்னோட கணவனை இழந்துட்டா. அதுக்கப்புறமா தன்னோட 3 குழந்தைகளையும் அக்கறையாக வளர்த்து வந்தா. 3 பேருக்கும் சரியான வயசு வந்ததும் அதே ஊர்லேயே சம்மந்தம் பேசி கல்யாணத்தையும் செஞ்சு வச்சா. அவளோட மூத்த மகனுக்கு 2 மகன்களும், இளைய மகனுக்கு 1 மகனும் 1 மகளும் பிறந்தாங்க. மகளுக்கு ஒரு மகள் பிறந்தா. மங்களம்மா தன்னோட பேர குழந்தைகள் மேலே அதிகமான பாசத்தோடு இருந்தா. பேர குழந்தைகள் எல்லாம் வளர்ந்துட்டாங்க. அவங்களோட படிப்பு விஷயமா 2 மகன்களும் யோசிக்க தொடங்கினாங்க. மங்களம்மா அப்போ, இங்கே பாருங்கடா, நீங்கள் இங்கே இருக்கிற நிலப்புலன்களை எல்லாம் பார்த்துக்குங்க. நான் என்னோடய பேர குழந்தைகள் கூட பட்டணத்துக்கு போகிறேன். அங்கே ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்துகிட்டு குழந்தைகளை நல்ல பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைக்கலாம். அவங்களோட உடம்பையுமே படிப்பையுமே நான் நல்லபடியாக கவனிச்சுக்கிறேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேண்டான்னு சொன்னான். சரின்னு சொல்லி 2 மகன்களுமே அதுக்கு சம்மதிச்சாங்க. மங்களம்மா தன்னோட பேர குழந்தைகளை அழைச்சிட்டு பட்டணத்தில் இருந்தா. பேர குழந்தைகளுமே நல்ல ஒரு பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து நல்லா படிச்சுட்டு வந்தாங்க. கொஞ்ச நாள் கழித்து மங்களம்மாவோட மகளும் மருமகனுமே தம்மோட மகளை அழைச்சிட்டு பட்டணத்துக்கு போனாங்க. அவங்க மங்களம்மா கிட்ட, எங்களோட மகளுமே இங்கேயே இருந்து படிக்கட்டும். நம்ம ஊரில் நல்ல பள்ளிக்கூடம் இல்லை. இங்கே நல்ல பள்ளிக்கூடம் இருக்கிறங்காட்டி மற்ற பேர குழந்தைங்க கூட இவளையும் சேர்த்து கவனிச்சுக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. மங்களம்மாவும் சரின்னு அதுக்கு சம்மதிச்சா. ஆனால் அன்னையிலிருந்து மங்களம்மாவோட போக்கில் ஒரு பெரிய மாறுதல் ஏற்பட்டுச்சு. அவள் எல்லா பேர குழந்தைகளையும் ஒன்றா உட்கார வச்சு சாப்பாடு போட்டாலும் மக வயிற்று பேத்திக்கு மட்டும் கூட கொஞ்சம் தயிர் நெய்யின்னு கொடுத்து வந்தா. இதை பார்த்து மற்ற பேர குழந்தைங்க அதை எதிர்த்து பேச நினச்சாலும் பாட்டிக்கிட்ட கொண்ட பயத்தால் எதுவுமே சொல்லலை. ஆனால் அவங்கள மூத்த மகனோட மகனான சேகர் மட்டும் இதை பற்றி கவலைப்படாமல் இருந்தா. பேர குழந்தைங்க ஒரு விடுமுறை அப்போ அவங்களோட ஊருக்கு போனாங்க. சேகரை தவிர மற்ற 3 பேரும் அவங்க அம்மா அப்பா கிட்ட பாட்டி அவளோட பெண் வயிற்று பேத்திக்கு சாப்பாட்டில் காட்டுற சலுகைகளையும் அவங்களுக்கு அப்படியெல்லாம் காட்டாமல் போகிறதையும் பற்றி சொன்னாங்க. அதை கேட்ட மூத்த மருமகம், ஏன் உங்களுக்கும் அந்த மாதிரி தயிர் பால் கொடுக்கறதுக்கு உங்கள் பாட்டிக்கு மனசு வரலையா? இது என்ன ஓர வஞ்சனை அப்படின்னு கத்துனா. சேகரப்பா, அம்மா பாட்டி எங்களுக்கு எதிரில் தான் அத்தை பொண்ணுக்கு எல்லாத்தையுமே கொடுத்தா. ஒளிவு மறைவாக எதுவும் கொடுக்கலையே, இதில் ஓர வஞ்சனை என்ன இருக்குது அப்படின்னு கேட்டா. இன்னொரு மருமகளும், நானும் அதைத்தான் சொல்லுறேன். பந்தியில் ஓர வஞ்சனை எதுக்கு? உங்களுக்கும் அதே மாதிரி தயிர் பால்னு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு ஆவேசமாக கேட்டா. சேகரோ, அம்மா நாங்கள் எல்லாம் பாட்டி வீட்டு குழந்தைங்க. அத்தையோட மக வேறு வீட்டு பொண்ணு தானே, அதனால் அவளை பாட்டி கொஞ்சம் விசேஷமாக கவனிச்சா, அவ்வளவுதான். இதில் என்ன தவறு அப்படின்னு சொன்னான். அப்போ மங்களம்மா அங்கே வந்து, அடடா, நீங்கள் 2 பேரும் பேசுனதை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். சேகர் தான் எவ்வளவு புத்திசாலி. என்னோடய செய்கைக்கு எப்படி விளக்கம் கொடுத்தான் பார்த்தியா? இந்த சின்ன விஷயத்தில் என்ன மனஸ்தாபம்? நாம் தயிர் பால் நெய்யின்னு வாங்க தயங்குறோமா என்ன? இனிமே என்னோட இந்த பேர குழந்தைகளுக்கும் தாராளமாக கொடுக்குறேன்னு சொன்னான். சேகரோட அம்மா உடனே, ஆஹா, என்னோட மகனுக்குள்ள அறிவு எனக்கு இல்லையே, அவன்தான் தன் பாட்டியுடைய செயலுக்கு எப்படி விளக்கம் கொடுத்தா, புத்திசாலி அப்படின்னு சந்தோஷப்பட்டா. அது மட்டும் இல்லாமல் அவள் தன் மாமியாரோட தாராள மனசை பற்றி நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டா.